உலகினை காட்டப்பட்டு அவதாரம் மாறி உயர்ந்தது சிராமனும் எனும் நாமம். உலகினை காட்டப்பட்டு அவதாரம் மாறி உயர்ந்தது சிராமன் எனும் நாமம். அறிவு முகத்தோடு அவதாரம் அறிவு முகத்தோடு அவதாரம் அறிவு முகத்தோடு அவதாரம் நமக்கு ஆகிதான் தீரை ஒரு பாதம் பாரினை போட்டவனே பார்த்தவனில் துணிந்து பாரினை போட்டவனே பார்த்தவனில் அச்சுமி தன்னை ஆகினறிந்து பணிவோடு உருவாதம் உயரே வாயிரஜாரும் பணிவோடு உருவாதம் உயரே வாயிரஜாரும் நாராயண போகமோ நாராயணமகே போகமோ நாராயணமகே. நான் இந்த காலை எழுந்து கலைக்கலைகளை விடுத்துக் கொண்டு கைலாயம் என்று வரமை ஞானம் வரமை காட்சி வரமை இன்பம் வரமை ஆட்டை நாமன்மை தோற்றமை ஆயின்மை இணை சொல்லக்கூடிய எத்தக்குள்ள ஒரு ஈஸ்வராஜ பிரபசமனை பார்த்து ஆசி பெற்று கொஞ்சம் சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அமலாசனம் வச்சா கோமா வராகா வாமலா நவசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகன் அந்த பரமாமனை கண்டு வணங்கி அமலாசன புகழ் கல்வி வெளிவெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்கோடு காட்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு மேயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கடுமணி அமலாசோடு பின்னாலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானே வந்து வாசி முடிக்கின்றார் பின்னம் படிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய பரிபுத்தொழிலை கட்டாகப்பட்ட பிரமதமணி கடுமணி அமலாசோடு வெள்ளை கிளையொடுத்து வெள்ளை பயமோடு வெள்ளை கமலத்தை வீட்டில் இருப்பார் வெள்ளை அரியாசன அரசோடு எண்ணெய் சரியாசன வைத்ததாக என்று சொல்லக்கூடிய கல்வி கல்வனி அந்த கல்வாரிய கடுமணிக்கு நேரம் இருக்கும்னா படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நன்றி வருமா முதலே 4 முறை தோற்றுவித்தார் அது 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாமகப்பட்ட நாம் படைப்பு தொழிலில் ஈடுபடப்படுகின்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திரவனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்தினங்க பூமியிலே பிறந்தேன் சந்திரவனுக்கு பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நன்மையாகப்பட்ட பிரபலவனுக்கு மகனாக வைக்கப்பட்ட வருங்காலத்தில் என் நல்ல பலனுக்கு கிடைவு செல்வார் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டார் உனது சிரமமான 1000 நினைக்கின்ற சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தங்கள் கூடாது என்ற சாபத்தை கிரகத்திற்கு ஒரு வழியை நினைக்க முடியும் நினைத்தது. ஆனால் அந்த வளத்தை பார்க்கும்போது இறுதியாக எமது கிரகத்திற்கு வழி நினைக்கும் போது தோன்றுகிறது சரி வேண்டது வேண்டாமையின்றி காத்த தொல்லை கடப்பிற்கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வ முதலாளர்களும் சித்திர பதமையை விட்டு மகாலட்சுமி கணவரும் நல்வினை தீவிரம் சொல்லப்பட்ட ஏகாதமாக உயிர்களை படிக்கும் கலகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாக சாத்தா விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமாள் எனது போன்ற காரண கரிய பெயரை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அள்ளுவோம் வைபிலிவோம் அன்னி வெற்றிப்பது துணைவோம் ஓராத்திருவோம் நல்ல குலமறிய மாமரனை கோபுரத்தை வீட்டிற்கும் கணபதியை கைதுவதாக்கால் என்று சொல்லியிருக்கின்றார்களே கணபதியை வணங்கி அவரை இணங்கி யார் கழகத்தை துவங்கி ஆகியவற்றை கணித்து பார்க்கலாம். நாராயணன் ஓரானை கந்தை உமையான் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினார் வாராத புத்தி வரும் வித்தை வரும் திற சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் போட்டி
வழிபாடு நடக்கும் பிள்ளையா துணி போட்டு செயலாற்று முழுதொடரு பிள்ளையார் துளி போட்டு செயலிடமும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் வாக்குதலாக முன்னின்று தடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் வருதுயாகவும் தொடக்கும் அஞ்சேனை கொடாத நினைக்கும் அருமைகள் துடிக்கும் கணேசனது வராது மொழிகள் ஜொலிக்கும் பிள்ளையா துணி போட்டு செயலாற்று முழுதொடரு அவன் துணையான சுகத்தோடு தொடர்ந்து அவன் துணையாக தொடர்ந்து விளையாட்டு வேட்டை செயலும் தொடர்ந்து காமம் குரோதம் உலோகம் மோகம் மதம் மாற்ற சொல்லக்கூடிய அருமையை வெறுத்து மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் சுத்தி ஆங்கில சொல்லப்பட்டு ஆராதனைகளை மையமாக கொண்டு அவதரித்த உமைவனின் தவச்செல்வன் நெட்டி கண்ணன் தோற்றுவத்த வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கணவன் வேண்டும் நன்மையிலே முடிவு என்பதால் இடத்தை பார்க்கும் பொழுது ஐயங்கோட்டை இருப்பு பெங்களூர் அருமையண்ணன் ஐயன் துறை அவர்கள் சார்பாக இவரங்க மேடையிலே 4 நாள் எடுத்து நம்ம எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கோம் அன்பு உடன்புறவா சகோதரர் உடப்பமட்டி சேர்ந்த இதிகாச சுடர் இலக்கிய சுடர் சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 201 பரிசாக வழங்கி அன்பளிப்பினை வாரி வழங்கி அருமைக்குரிய உடன்புறவா சகோதரர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தயவு செய்து நாரதர் பெருமாள்ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் தயங்காமல் கலங்காமல் பேச வேண்டும் என்று இந்த 201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த நாடகத்தை உபயமாக நடத்தி கொண்டிருக்கும் உபயதாரர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நாரதர் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்தினுடைய உபயதாரர்கள் அனைவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அது வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துசிற்பி நண்பர்கள் சார்பாக அருமையான அவர்களுக்கு மலர்மலை மாணிக்கம் எனக்காக ரத்தின சுருக்கமாக பேசி இந்த சுருக்கமான மாலையை போட்டு எனக்கு மாலை வீட்டு பெருமையை சேர்த்த அருமை உடன்பா சோதர் அருமை தம்பி முத்துச்சிற்பி அவருடைய அருமை ரசிகர் அவர்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எப்பா நீர் நார்தரா யாம் நார்தரா நீங்க நாரதரு வள்ளிக்கு அன்பளிப்பு கொடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? வந்திருக்கும் வள்ளியவர்கள் வரவிருக்கும் நாரதரை பார்த்து மிரட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? என்ன அப்படியே சொன்னேனே? அவர் சொன்னது தெரியல, ஏன்னா அவர் சொல்லியிருந்தா தானே. தயவு செய்து மிரட்ட வேண்டாம்னு சொன்ன நீர் சொன்னீர். அப்புறம் வந்திருக்கிறத வாட்ச தானே அவர் சொன்னாரா? சரி சொன்னீரல்லவா? சொன்னா அப்பதானே வேஷம் சொன்னேன். சொன்னா அப்படின்னா சொன்னேன். பக்கத்துல இருக்கிற முதல்ல மண்டையை பொழந்தே விடுவேன். சரியா? இந்த கட்டை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? பாட்டுக்கு காலத்துக்கா? அது கிடையாது. இந்த கட்டை நீங்க நினைக்கிறது பாட்டுக்கு வாசிப்பேன், அப்புறம் என் பாட்டுக்கு அடிப்பேன். அதான் உங்க பாட்டுக்கு தான் அடிப்பியா? என் பாட்டுக்கு யாரை வேணாலும் அடிப்பேன். அது அவர்கிட்ட முன்னாடி ஏங்க கோவம் அதை சொல்லுவாங்க. வந்திருக்க வள்ளியவர்கள் வரவிருக்கும் நாரதரை மிரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறேன். இப்ப நாரதர் எனக்கு அன்பளிப்பு வந்தா தயவு செய்து வந்திருக்கும் நாரதர் வரவிருக்க வள்ளியை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். இது எந்த வகையில நியாயம்? இந்த பாருங்க, நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு விஷயம், வந்திருக்கும் நாரதர் வரவிருக்க வள்ளியை மிரட்ட வேண்டாம் சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பத்தி தெரியாதவங்க அதை சொல்லணும். கிராமத்துல 1000 சொல்லி அவங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க. இவங்க பெரிய ஆளா, அவங்க பெரிய ஆளா. அது அப்புறம் உண்மையில இங்க உள்ள மக்களுக்கு பூரா தெரியும். சபையில சொல்ல நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, உங்களுடைய அனுபவம் என்ன? 35 வருஷத்துக்கு மேல. சரியா? ஆமா. அந்த பொண்ணு இப்ப வந்த பிள்ளை சொல்லணும்ல. முதல்ல அவங்க வந்து 4 வருஷம் தான் ஆகுது. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அந்த அம்மா உள்ள போயிட வேண்டியதா வழியில சொல்லணும்ல. உங்க திறமை உலக அறிஞ்ச விஷயம்ங்க. நான் சொல்லிதான் தெரியணுமா? உங்கள்ட்ட பேசி அவங்க மிச்சம் கொண்டு போயிட முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. சந்தோஷமா அவங்க கிராமத்துல சொல்லுவாங்க அன்பளிப்பு கொடுக்கல. ஆமா, நீங்க பயப்படாம பேசுங்க. அது என்ன
உச்சியில ஊட்டி வச்சுட்டு இடையில வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நீங்க பயப்படாம பேசுங்க. வேலையை பார்ப்பு எனக்கு தெரியும். சொல்லுவா 1000 சொல்லுவா. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கமோ தோன்றுகிறது. என்ன ஒரு பெருமை சிறப்பு என்பதை கைப்பிடி சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சோம்பரமை கேட்டு யாரும் உள்ளே இருக்கிற ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா? ஒரு சத்தம் கேட்கவில்லை. உள்ளிருந்து நடமாட்டம் எதுவும் உங்களுக்கு காணவில்லையோ? ஏதோ பேய்கள் நடமாட்டம் போது அது ஒன்றுமில்லை. பறவைகளுடைய பதட்டத்திலே அலறுகிறார்கள். பதட்டத்துல அலறாங்க. அந்த பறவை விரட்டுறதுக்கு கத்துறது சத்தம் போடுறதே அந்த பதட்டம். கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது ஐயா. ஆமாப்பா. கொள்ளை அடிக்கிற உள்ள என்ன இருக்கு? பழைய துணியா கிடக்கு. இல்ல, மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ள கூட்டம் உள்ளே பழைய துணியா இருக்குல்ல, அப்படி கிடையாது. புது துணி. பழைய துணியெல்லாம் மூட்டை கட்டி போட்டாச்சு. புது துணி நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாள் போட்டாலும் பழசுதான். அப்படி சொல்லுங்க. அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பெண்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள், ஆண்கள் யாரும் வரவில்லையே? என்ன காரணம்? யார் சொன்னது? வரல. யார் வந்தா? வீரதேவன் வந்திருக்காரு. அதான் யார் நினைக்கிறேன்? வீரதேவன். அதான் யார் நினைக்கிறேன்? வீரத்துக்கு பேர் போனவர். அதான் யாருப்பா? ஐயா, அவர்தான் வீரதேவன். ஐயா, அது யாருன்னு கேட்டா அப்புறம் வீரதேவன் நம்பிராஜ் மயன். அதுதான் யாருன்னு கேட்கிறேன். புரியுதா இல்லையா? அது யாரு? நங்கை மகன் மயன். ஐயா, அது யாருங்க? அது
அண்ணே அண்ணே என்னப்பா ஒண்ணும் தெரியாம இருக்காரு? அவர் ஏப்பா, அது யாரு? வீரத்தேவனே யாருன்னு கேட்கிறாரு. அப்புறம் நம்பிராஜ் மகன் அப்புறம் யாரு? நம்பிராஜ மையன், அப்புறம் நங்கை மொழிமானே. தெரிஞ்சா தெரியாம ஒண்ணு தெரிஞ்சா சொல்லு, இல்ல தெரியல. நாங்க 3 பேர் உட்காந்துருக்கோம்ல மூடிக்கிட்டு, அது மாதிரி மூடிக்கிட்டு உட்காந்துரு. ஏதாச்சும் பேசணுமே, அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமேங்கிற காட்டி சொல்லக்கூடாது. ஏப்பா, அவர் கேட்கிறாருல, விவரம் கேட்கிறாருல. வள்ளியம்மா இருக்காங்கல்ல, வள்ளியோட 7 அண்ணன்ல ஒரு அண்ணன் வந்திருக்காரு. ஐயா, ஏய், அதுங்க யாரு? இல்ல எனக்கே சாமி இருங்க, எனக்கே போனது இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டு கேட்கிறாரு. நல்ல மனுஷன், யாரு? பெரிய மனுஷன். யாரு? வீரத்தேவன் யாரு, நங்கைமோகன் யாரு, நம்பிராஜன் யாரு, வள்ளி யாரு? எல்லாம் ஒரு குடும்பம் தானே. அது யாருன்னு கேக்குறேன். அவர் கேட்கறது யாரு வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு தெரிஞ்சா பதில் சொல்லு, இல்லைன்னா நாங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க மூடிக்கிட்டு, அது மாதிரி மூடிக்கிட்டு உட்காந்துரு. யார் அது? யார் பாரு? இப்ப யார் இருக்கான்னு சொல்லணும். ஆமா, இங்க யாரும் வரல, நீங்க முதல்ல கிளம்புங்க. இது 5 மணிக்கே சொல்லுங்க. பரவாயில்லையா? இப்ப பைக்குது இதை முதலே செஞ்சிருக்கலாம். பாடம் கட்டியுமே நம்ம விசனம் போல தேவையில்லை. என்ன வருது? ஆனா அந்த அரியரை உட்காந்துக்கானே அவனா? அவன் இவன் யோசனை வேண்டாம், முறையாக ஒரு இடத்துல வந்தால் உதைப்பார். வெளியில வரட்டும். அவன் இன்னைக்கு காலை 2 டர்னு புழக்கல, இந்த கட்டையை பிடிக்கல. எங்க அண்ணன் சொன்னாரு, என்னன்னு? நாரதர் பெருமாள் பெரிய ஆளுன்னு. ஆமா, இப்போ வந்து இந்த 15 அப்படியே ஹரியண்ணா அவரை பார்த்து பயப்படுறீங்க. பையன் தானே? ஆமா, எப்ப பையன்? இப்பதான். இப்ப என்ன சொன்னீங்க? வரட்டும், அவன் காலை 2 புழக்கல, கட்டையை பிடிக்கலன்னு. ஆளை 2 புலந்தா தானே சண்டை வரும். நீங்க தான் புழக்க வேண்டியது. புழக்கலன்ட்டீங்களே. இந்த புழக்கடை, இந்த புழக்கடை தேவையில்லாம பேச வேணாம். ஒருவேளை பருவமங்கையா கூட வந்திருக்கலாம். பாடும்போது நான் திங்கள் காற்று, பருவமங்கையோ தெங்கம் கேட்டு, பாடும்போது நான் திங்கள் காற்று, பருவமங்கையோ திங்கள் நான் வரும்போது 1000 ஆறு ஆட வந்தது. வாடும் போதும் எந்த
கைகட்டி உற்சாகப்படுத்திய அன்பு நல்ல நண்பர்கள், அன்பு நல்ல உள்ளங்கள், பெரியவர்களே, தாய்மார்கள் அனைவருக்குமே எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியான வணக்கம். திருமணத்திலே 8 வழி திருமணம். பிரம்மம், புருஷாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தரோ, அசுர, ராட்சசம், பைசாசம் 8 வகை திருமணம். இந்த 8 வகை திருமணத்திலே காந்தர மனம் சொல்லக்கூடிய கலவரத்தை பிறனுக்காக வெளி வந்திருக்கிறானே ஆளோடு சோ என்று முருகப்பெருமானே, தாங்களுடைய திருவடி தாமரை நான் எப்பொழுது அடையப் போகிறேன், என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் ஏங்கி ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றாளே வெள்ளி. ஆகா, நதிகள் எல்லாம் ஓடுகிறது அழகாக இந்த இடத்திலே ரம்மியமாக இருப்பதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு சிறப்பு என்பதற்காக நதியோரம் திறமையான இசைக்கலைஞர்கள், மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள், மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள், அதை விட மிக சிறந்த ரசிக பெருமக்கள். உண்மையாவே வருடத்தில் இப்படி ஒரு ரசிக பெருமக்களை பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் அனைவருக்குமே நன்றிகளை எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிக பெருமக்கள் நேற்று நாடகம் நடந்ததுக்கு இன்னைக்கு எல்லாம் சிறுமலைக்கோட்டையை சேர்ந்த தூங்க போதுன்னு நினைச்சேன். சிறுமலைக்கோட்டையை சேர்ந்த சுரேந்திரன் அவர்கள் சார்பாக இப்ப இங்க மேடையிலே 4 ரூபாய் எடுத்துக் கொண்டு சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 201 பரிசாக வழங்கி தயவுசெய்து பயப்படாமல் பேச வேண்டும், பாட வேண்டும் என்று இந்த 201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். ஐயா சந்திரசேகர் என்ற சாமித்துறை பழனி பிரதர்ஸ் டைல்ஸ் இவர்கள் சார்பாக கோயம்புத்தூர் இவர்கள் சார்பாக நாரதர் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசாக வழங்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று பயப்படாமல் பேச வேண்டும் என்று இந்த 101 பரிசு
முதலிலே எனக்கு அன்பளிப்பினை வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி நன்றி வணக்கம். போடுற ஓட்டுல பொட்டியத்தே முதல்ல நொறுக்க முடியுதா? என்னப்பா என்ன அதை பேசுறதுக்கு பொட்டியில் பேசுறது நாச்சு உடையிறது என்ன பல்லு சொல்லு முதல்ல. அடே நீ மூடிக்கிட்டு உட்கார்றா ஏண்டா உனக்கு 10 பெட்டி காலையில வாங்கி நல்ல விஷயம். ஏன் கவலைப்படுற? தீப்பெட்டியா? ஆமா அப்புறம் நொறுக்கியாச்சுன்னா அதுதான் தேவைப்படும். நாடகெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் பெருமாள் ராஜா அவர்களை பாராட்டி இருப்பு பெங்களூர் ராமலிங்கம் பயப்படாம அந்த அண்ணனே சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவரே சொல்றாரு பயப்படாம பேச சொல்லுங்க. பெங்களூரை சேர்ந்த ராமலிங்கம் அவர்கள் சார்பாக சகோதரர் பெருமாள் ராஜா அவர்களை பாராட்டி ரூபாய் 200 பரிசாக வழங்கி கலக்காமல் பேச வேண்டும் என்று அவர் சொன்னா தாங்க சொல்றேன். இல்ல பேக்க திட்டு ஓடிடுவீங்க நீங்களும். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய உடன்பா சோதரர் அருமை அண்ணன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கட்டும். இடமோ பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி தனது மகளிடத்திலே கொடுத்தார் தந்தை பெரியாழ்வார். அதை வாங்கி தன் கழுத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணவரானுக்கு சூடுகிறார். இதை கவனித்துக் கொண்டிருந்த தந்தை பெரியாழ்வார் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனிதர்களுக்கு போடுற மாலையை சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாதா என்ற சிந்தை எழுகிறது. இவர் உடனே என்ன செய்கிறார், இவர் பூவை எடுத்தார், நாரிலே அழகாக மாலையை கட்டுகிறார். யார்? தந்தை பெரியாழ்வார். அந்த மாலையை கட்டி உடனே இவர் என்ன செய்கிறார், தனது கழுத்திலே போடுகிறார், அழகு பார்க்கிறார், கண்ணபுரானுக்கு சூடுகிறார். அந்த மாலை அந்த கீழே விழுந்து விட்டது. என்ன, ஒரு மனிதர்கள் போடுற மாலையை சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாதா என்பதை நாம் கண்டுபிடித்தோம். ஆனால் போடக்கூடாது என்பதை உணர்ந்தோம். ஆனால் நமது மகள் மட்டும் கழுத்திலே போட்ட மாலையை கண்ணனுக்கு சூடும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டாரே, என்ன காரணம்? தனது மகளையே அவன் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். அதனால தான் சூடி கொடுத்த சுடற்கொடியார். யாருக்கு பேர் வந்தது? மாலை கட்டிய இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தார். எந்த மாலை? திருமாலை பெருமாளை மணக்கிறார். யாரவள்? ஸ்ரீ ஆண்டார். அவள் தான் சூடி கொடுத்த சுடற்கொடியார். அதுபோல் இங்கு வந்திருக்கும் வள்ளியவர்கள் முருகப்பெருமானை மணப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இவருக்கு போடும் மாலை என்ன மாலையாக இருக்கும்? ஒருவேளை நான் தேடக்கூடிய செவ்வந்தி மாலையாக இருக்கலாமோ? இந்த இடத்திலே நான் தேடும் செவ்வந்தி மாலையை இங்கு பாடலாமோ என்பதற்காகத்தான் நமது இசைக்கலைகளுடைய மத்தியிலே இந்த இடத்திலே வழி திருமணத்துல ஃபாதர் வந்து பேசிட்டு நான் தேடும் செவ்வந்தி போவது ஒரு மாற்று அங்கு போட்டது. நான் தேடும் செவ்வந்தி போவது ஒரு நாள் பார்த்து அங்கே போட்டது. நான் தேடும்
அனைவருக்குமே நன்றிகளை ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் பாடகர், இவர் பாடகர், இவர் பாடகர், இவர் நம்பிராஜ் மோடி, அனைவருமே இருக்கக்கூடிய அனைவருமே பாடகர்கள். அந்த திறமைகள் இறைவனுடைய அருளால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அருமை, சிறப்பு. சரி, இவர்களிடத்திலே நாம் தனியாக நின்று பாடிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தால் வரக்கூடியவர்களை சந்திக்க முடியாது. இது யார் இவள், எதற்காக வந்தால், என்னவரை அங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது மாட்டனாகிய மகாவிஷ்ணன் கண்களை தோன்றி அமரவள்ளி சுந்தரவள்ளி என் இருவரில் அமரவள்ளி இனியான என்ற பெயரில் எம்பதமாக முருகனது திருவடி தாமரை வந்தடைந்து விட்டார். மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வனப்போகலாகி வள்ளி என்ற பெயரில் முருகன் பெருமாளுக்கு விதைகளை காவலை மேற்கொண்டு சோ என்று ஆயலோட்டி கொண்டிருக்கின்றார். நண்பருடைய ஆசைக்காக குறிஞ்சி புஞ்சை அவருடைய தந்தனானா 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 நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சம் இந்த உடையை இந்த உலகிற்கு யானைவரும் பெண்ணே மணி ஓசைவர் முனியின் போல் யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். வருகிறார் காவலர். வைக்கலாவரிடத்திலே போயிட்டு வாங்க, அந்த பயம் இருக்கட்டும், போங்க. இக்கு வச்சே பேசுகிறீர்கள். முதல்ல வீரத்தேவன் வெளியில வரட்டும். நான் எங்க பயந்து போனேன்? முதல்ல வீரத்தேவன் வெளியில வரட்டும். அவர் காலை ரெண்டா புழக்கிற முடியாது. இப்போ வரட்டும் சொல்றேன், காலை புழக்கிறேன். இப்ப அப்படி சொல்லல. வருகிறார் காவலர், வரட்டும், சந்திக்கலாம்னா சரி. வந்தா எப்படி நம்மளை அடிப்பாப்புல?
போவேல 2 வார்த்தை மரியாதை பேசிட்டு போறதா மரியாதை. வருகிறார் போகிறார் அப்படி சொன்னது அது அல்ல. எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம். வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலே அவர்கள் வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லி இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அது பொறுக்கலையாப்பா. வாடா போடா இருடா உட்கார்டா டாடா பெரிய 2 பேரும் பாகவதர் குடும்பம். ஆமா, இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? இவ்வளவு எழுதி கொடுத்தவரை எழுதி கொடுக்க மாட்டாரா? போயிட்டு வாங்க. போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை கூட இல்ல, சவுடால். வர்ற கரியர்ன சட்டை பண்றது இல்ல, சட்டை போடுறது இல்ல. திரைப்படத்திற்கு ஒரு செவாலியர் மறைந்த அருமையா சிவாஜி கணேசன். எங்களது நாடக உலகத்தின் செவாலியர் சகோதரர் ஹரிஹரன் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார். நாடக உலகத்தின் செவாலியர் என்ன சிவாஜி கணேசன் வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போறவர்ல வாயவே திறக்க கூடாது. என்ன துற என்ன அது புரியுதா? நீ ரிசைக்கலைஞர், நீ ரிசைக்கலைஞர், நீ ரிசைக்கலைஞர், நீ ரிசைக்கலைஞர், நீ ரிசைக்கலைஞர்.